ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நாம் ஒரு அழகான காட்டுக்குள்ளே போய் அங்கே வாழ்கிற வண்ணமயமான பறவைகளை சந்திக்க போகிறோம். என் கையில் இருக்கிற இந்த சிறகுகளை பார்த்தீங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வண்ணங்கள்லாம் பறவைகளோட வாழ்க்கைக்கு எவ்வளோ உதவியானதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்கே அழகாக தோகையை விரித்து நடக்கிற மயிலை பாருங்களேன். இந்த மென்மையான தோகை பச்சை நீலம்னு பிரகாசமான நிறத்துல இருக்குல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நீளமான தோகை ஆண் மயிலுக்கு மட்டும்தான் இருக்கும், பெண் மயிலுக்கு தோகையே இருக்காது. தோகையோட நிறத்தை வச்சு மயில் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பூவுல தேன் குடிச்சிட்டு இருக்க இந்த பறவையை பார்த்தீங்களா? இதுதான் ஹம்மிங் பேர்டு. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? ஹம்மிங் பேர்டு தான் உலகத்தில் இருக்கிற பறவைகள்லையே சின்ன பறவை. ஹம்மிங் பேர்டு ரொம்ப வேகமாக பறக்கும். இங்கே உங்களுக்கு கிளி கத்துற சத்தம் கேட்குதா? அதோ மரத்து மேலே இருக்கு பாருங்க. கிளியோட பச்சை நிறம் அதோட அழகுக்காக மட்டும் இல்லாமல் அதை யாராவது வேட்டையாட வரும்போது இலைகளுக்கு நடுவில் மறைஞ்சிக்கவும் உதவியாக இருக்கு. இதோ இங்கே ஏரிக்குள்ளே நிற்கிற பறவை என்னன்னு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க, இதுதான் ஃப்ளமிங்கோ பேர்டு. இந்த ஃப்ளமிங்கோ பேர்டு பிறக்கும்போது கிரே கலரில் தான் இருக்குமா. அடுத்து இது சாப்பிட்ற இறால், பாசி போன்ற உணவுகள்லாம் இது பிங்க் நிறமாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சில பறவைகள்லாம் யாராவது வேட்டையாட வரும்போது மற்ற பறவைகளை எச்சரிக்கிறதுக்கு வண்ணங்களை பயன்படுத்துதான். இன்னைக்கு நம்ம மயில், கிளி போன்ற பறவைகள் எல்லாம் சந்திச்சோம். அதோட வண்ணங்கள் அழகுக்காக மட்டும் இல்லாமல் பயனுள்ளதாகவும் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.